வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மதுரையில் சாதியை தூக்கி பிடித்து அமைச்சர் மூர்த்தி பேசியது சமூக வலைதளங்களில் வைரல். ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் கொள்ள வேண்டுமென்ற பேச்சால் சர்ச்சை. நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கா. பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது வேண்டாம். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு. தமிழகத்தில் அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறப்பு. விடுமுறை நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பது ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி உரிமையை பறிக்கும் செயல். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேச்சுக்கு திமுக கூட்டணி உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கடும் கண்டனம். அரசு பள்ளிகளை தனியார் கைக்கு மாற்றும் முடிவை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென முத்தரசன் வலியுறுத்தல். கட்டணமில்லா கல்வி பெறும் ஏழை குழந்தைகளின் வாய்ப்பை இது பறிக்கும் என கருத்து. ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,000 கோடி எங்கே சென்றதென்றும் காட்டம். அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை, வளர்ச்சியில் பங்களிப்பதாகவே கூறினோம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் விளக்கம். சொல்லப்படாத வார்த்தையை வைத்து அரசியலாக்க வேண்டாம் என தனியார் பள்ளிகள் சங்கம் காட்டம். அரசு பள்ளிகளுக்கு உதவ தயாராக உள்ள தனியார் பள்ளி தாளாளர்களின் பெருந்தன்மை கொச்சைப்படுத்தப்படுவதாகவும் கருத்து. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். உயர்நீதிமன்றத்தின் விசாரணை குழு உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல். நடப்பாண்டில் அதிமுக இணைப்பு நிச்சயம் இருக்கும் என சசிகலா திட்டவட்டம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தங்களது கருத்து தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினிகாந்துடன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. புத்தாண்டு வாழ்த்து கூற நேரில் சென்றதாக தகவல். பேச்சுவார்த்தை மரியாதை நிமித்தமாக எப்படி இருக்காரு சார்? நல்லா இருக்காரு, திடகாத்திரமா இருக்காரு, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காரு. பேசிருந்தீங்க, என்ன மாதிரியான கருத்துல பகிர்ந்துட்டீங்க சார்? இல்ல பழைய மரியாதை, நீங்க முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல நடந்த விஷயங்கள் மரியாதை நிமித்தமாக. சென்னை செம்மொழி பூங்காவின் தமிழக தோட்டக்கலைத்துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அமைச்சர் ராஜேந்திரனின் வாகனத்தை முற்றுகையிட்ட மக்கள். சாலை வசதி செய்து தர வலியுறுத்தல்.
பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும். காளையார்கோவில், திருமயம் உட்பட புதிதாக 25 பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் என்றும் தமிழக அரசு அரசாணை. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. 2வது தளத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீப்பற்றியதாக தகவல். திடீர் தீ விபத்தால் புகை மண்டலமான ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை. உடனடியாக நோயாளிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சதுரங்கவேட்டை வடபானையில் கோபுர கலசத்தில் இரிடியம் இருப்பதாக கூறி நூதன மோசடி. ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. பாலக்காட்டில் இருந்து தூத்துக்குடிக்கு தினந்தோறும் இறைச்சி கழிவுகள் கடத்தப்படுவதாக புகார். லாரியில் பெட்டி பெட்டியாக கொண்டு செல்லப்பட்ட கழிவுகள் பழனி சத்திரப்பட்டியில் பறிமுதல். தொடர் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்து வரும் மக்கள். ஆத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். புத்தாண்டை ஒட்டி சென்னை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு 10,000 பேர் வருகை. பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 69,515 கோடி ஒதுக்கீடு. டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டிஏபி உர மானியம் வழங்க 3,750 கோடி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாய திட்டங்களை மேம்படுத்த 824 கோடி வழங்கவும் அனுமதி. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எனும் பயிர் காப்பீட்டு திட்டம் 2026ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பு. விவசாயிகளுக்காக எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவுகளால் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜெய் பாபு ஜெய் பீம் என்ற பெயரில் நாடு முழுவதும் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறது காங்கிரஸ். அரசியல் அமைப்பு மற்றும் காந்தியின் பாரம்பரியத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு. ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் பகுதியில் 20 அடி உயர மின்சார கம்பத்தில் ஒய்யாரமாக தூக்கம் போட்ட நபர். போதை தலைக்கேறியதால் சிறிதும் அச்சமின்றி வயர்களுக்கு இடையே படுத்திருந்த காட்சி வைரல். புத்தாண்டை ஒட்டி டெல்லி இந்தியா கேட், நாடாளுமன்ற சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். படகு சவாரி செய்தும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் உற்சாகம். இமாச்சல் பிரதேச மணாலியில் நிலவும் இதமான சூழலை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள். பனிச்சறுக்கு விளையாட்டு மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை கண்டு மெய்சிலிர்ப்பு.
மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விதிகளை மீறியதாக 18,000 பேருக்கு அபராதம். வாகன ஓட்டிகளிடமிருந்து சுமார் 89 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து போலீசார் தகவல். நாடு முழுவதும் புழக்கத்தில் இருந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் 98.12% திரும்ப பெறப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை 6,691 கோடி ரூபாய் பெறப்பட்டதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல். தமிழ்நாட்டில் 2024 டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 10,956 கோடியாக உயர்ந்தது. 2023ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் 11% அதிகம் என மத்திய அரசு தகவல். மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பிரான்ஸ் படைகள் வெளியேற உத்தரவு. காலனி ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஐவரி கோஸ்ட் அதிபர் வலியுறுத்தல். எழுபத்து 4,500 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வரும் விண்கல் இன்று பூமியை நெருங்கும் என சர்வதேச விண்வெளி மையம் எச்சரிக்கை. உலக பிளிஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வைஷாலி பதக்கம் வென்று அசத்தல். நியூயார்க்கில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வி அடைந்ததால் வெண்கலப் பதக்கம். கல்கி 2ஆம் பாகத்தில் மகேஷ் பாபு கிருஷ்ணராக நடிக்க வேண்டும். இயக்குனர் நாக் அஸ்வின் விருப்பம். புற்றுநோயில் இருந்து மீண்டு வந்ததாக கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வீடியோ வெளியீடு. அன்பானவர்களின் பிரார்த்தனைகளால் மிகுந்த வலிமை பெற்றதாகவும் நிகழ்ச்சி பதிவு. ನಿಮ್ಮ ಒಂದು ಈ ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ನಾನು ಯಾವತ್ತೂ ಮರೆಯಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಅಷ್ಟೇ, ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಪ್ರೊಡ್ಯೂಸರ್ಸ್ ಇರ್ಬೋದು ಅಂಡ್ ಅಭಿಮಾನಿ ದೇವರುಗಳು ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಕೋ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಇರ್ಬೋದು, ಎಲ್ರಿಗೂ ಲವ್ ಯು ಆಲ್, ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್. செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில் உருவாகி வரும் 7G ரெயின்போ காலனி 2 திரைப்படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு அறிவித்தது படக்குழு.